ரஞ்சித்தோனோட படத்தில் மிகப்பெரிய அரசியல் இருக்கும். அதே போல தான் தங்கலான் படத்துலையும் மிகப்பெரிய அரசியலை அவர் சொல்ல வர்றாரு. அப்படி என்னதான் இந்த படத்தில் சொல்ல வர்றாருன்னு நாம் பார்ப்போம். ஆதி காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்கம் இருக்குது. அந்த நிலத்தில் வாழ்கிற மக்கள் அந்த தங்கத்தை பாதுகாத்துட்டு வராங்க. அந்த தங்கத்தை பாதுகாக்கிறது இவங்களோட வாழ்க்கையாகவே இருந்துச்சு. அந்த தங்கத்தை எடுக்க பல மன்னர்கள் இங்கே வராங்க. ஆனால் அந்த தங்கத்தை விட்டு கொடுக்காம அந்த மக்கள் போராடி ஜெயிக்கிறாங்க. கடையான் என்கிற தலைமையில் ஒருத்தனுடைய தலைமையில் இந்த போராட்டம் நடந்திருக்குது. அதாவது மன்னர்கள் இந்த தங்கத்தை எடுக்க வரும்போது அந்த தங்கத்தை அவங்க கொடுக்காம இது எங்களுடைய தங்கம் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த போராட்டத்தில் அவங்க ஜெயிச்சு காலமாக அந்த தங்கத்தை அவங்க பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க. அந்த தங்கத்தை பாதுகாத்து அவங்களுடைய வாழ்க்கை அங்கே முடிகிறது. பிறகு காலங்கள் மாற மாற வம்சாவளிகளும் மாறுகிறது, தலைமுறைகளும் மாறுகிறது. ஆனால் அங்கே தங்கம் இருக்குதுன்னு அந்த வம்சாவளிகளுக்கு தெரியுது. ஆனால் அந்த தங்கம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னு எதுவுமே அந்த மக்களுக்கு தெரியலை. ஆனால் அந்த தங்கம் இருக்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் காலகாலமாக அதை நம்பிக்கிட்டு வராங்க. பிறகு ஆங்கிலேயர்களும் அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு அவங்க வராங்க. அந்த கிராமத்திற்கு வந்த அந்த ஆங்கிலேயர்கள் அந்த தங்கத்தை நீங்கள் எனக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக காசு தரேன், அதிகமாக பணம் தரேன், நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்களிடம் அவங்க உதவி கேட்குறாங்க. பிறகு ஆங்கிலேயர்கள் அந்த மக்களுக்கு யார் தலைவன், அந்த மக்களுக்கு யார் முக்கியமாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆராய்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்காளனிடம் அந்த ஒப்படைப்பை கொடுக்குறாங்க. நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், உங்கள் மக்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி தங்காளனிடம் அவங்க கேட்குறாங்க. தங்கத்தை ஒவ்வொரு இடமா அவங்க தேடுறாங்க. எல்லா இடத்தையும் தேடிக்கொண்டே அவங்க பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தங்கம் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கவே இல்லை. ஒரு வழியா அவங்க அந்த தங்கத்தை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அங்க ஆராய்ச்சி செய்யறாங்க. அங்க உள்ள மன்னர்கள், அங்க உள்ள அரசர்கள் அவர்கள் உதவியோடு தங்கலான ஊரும் அதாவது ஆங்கிலேயர்களும் இவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காக அங்க ஆராய்ச்சியும் செய்யறாங்க. அந்த இடத்த அவங்க தோண்டி அங்க தங்கம் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கவும் போறாங்க. அந்த மக்கள் அங்க ஆராய்ச்சி செய்யும் போது புத்தர் சிலைகளும் கிடைக்கிறது. ஆனா இங்க புத்தர்கள் அதிகமா வாழ்ந்தாங்க. அப்படி ஒரு அரசியலும் இந்த படம் சொல்ல வருது. தங்கத்தை எடுக்கிறதுக்காக தோண்டும் போது அங்கே நிறைய தடைகள் வருது, நிறைய மர்மங்கள் வருது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன இவ்வளோ மர்மங்கள் வருகிறது, என்ன இவ்வளோ தடைகள் வருகிறதுன்னு அப்போ கொஞ்சம் தங்கலான் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது அவங்க மனைவி கிட்டே அவங்க கேட்கும்போது ஆமாம் அங்கே மிகப்பெரிய தடைகள் இருக்குது, அந்த இடம் தான் ஆபத்தான இடம்னு நம்மளுக்கு தெரியுமே, அந்த இடத்துல நம்ம கை வச்சா மிகப்பெரிய தடைகள் வரும், மிகப்பெரிய ஆபத்து வரும், இதெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு அவங்க மனைவியும் சொல்கிறாங்க. ஆனால் தங்கலான் எதுவுமே கேட்காம இல்லை இந்த தங்கத்தை நம்ம எடுத்தே ஆகணும், ஏன்னா இந்த தங்கம் நம்மளுடையது, நம்ம பாட்டம் முப்பாட்டம் நமக்கு கொடுத்தது, இது எப்படியாவது நம்ம எடுக்கணும், இவங்க உதவியோடு நம்ம எடுத்தாதான் இந்த தங்கத்தை நம்மளால எடுக்க முடியும், இல்லைன்னா நம்மளால எடுக்கவே முடியாது காலத்துக்கும், இந்த தங்கம் நமக்கு சொந்தமானது, இந்த தங்கத்தை எப்படியாவது நம்ம எடுத்து நம்ம தலைமுறைக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு தங்கலானும் மிகப்பெரிய வழியோடு மிகப்பெரிய கொடுமையோடு இந்த வழிகளெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த தங்கத்தை எப்படியாவது எடுக்கணும், இந்த ஆங்கிலேயர்கள்கிட்டேருந்து இந்த தங்கத்தை பாதுகாக்கணும், இந்த மன்னர்கிட்டேருந்து தங்கத்தை பாதுகாக்கணும், நம்ம தங்கத்தை நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் வேற மூலியமா இவங்களை ஏமாத்தி இவரோட தலைமையில அந்த தங்கத்தை எடுக்க ரொம்ப போராடுகிறாரு. இந்த தங்கத்தை எடுக்கும்போது ரொம்ப கொடுமைகள் மர்மங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு ஆரத்தினி என்கிற ஒரு சூனியக்காரி அதாவது மாயாவி இங்க இதை பயன்படுத்துறா. இவ என்ன பண்ண வரானா, இவ ஆதி காலத்துல இருந்தே இந்த தங்கத்தை எடுக்கணும், இந்த தங்கத்தை எடுத்து நமக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையோடு இவ இருந்திருக்கா. அதாவது தங்கலானுடைய தாத்தாவோ இல்ல அப்பாவோ அவங்க காலகட்டத்திலே இருந்தே இந்த ஆரத்தி என்கிற ஒரு மாயாவி ஒரு வம்சாவளியும் பின்பற்றிட்டே வந்திருக்கு. அந்த காலத்திலே இருந்து இவங்க கடையானகிட்டையும் தங்கத்தை எப்படியாவது மீட்குன்னு சொல்லி தோற்று போனாங்க. அதே போல தங்கலானும் தங்கத்தை எடுக்க முயற்சிக்கும் போது இவ்வளோ அங்க என்ட்ரி கொடுத்து அந்த தங்கத்தை நாம இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது பிடுங்கணும், இந்த தங்கத்தை அவங்கள்ட்ட விட்டு கொடுத்துடக்கூடாது, இப்பயாவது நம்ம அந்த தங்கத்தை எடுக்கணும் அப்படின்னு இந்த ஒரு கேங்கும் அவங்களுக்கு தடையா அமையுது. ஒரு கட்டத்துல ஆரத்தி அந்த ஸ்பாட்டுக்கே வராங்க. வந்தனே அங்க உள்ள மக்களும் அங்க உள்ள எல்லோருமே ஆரத்தியை பார்த்து மிரண்டு போறாங்க. நம்ம கட்டுக்கதையே கேட்ட இந்த ஆரத்தி உருவம் இன்னைக்கு நம்ம முன்னாடியே வந்து நிற்கிது. அவளை பார்த்து எல்லாருமே பயப்படவும் செய்கிறாங்க.
தங்கலான் மட்டும் பயப்படாம உன்னை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், உன்னை கண்டிப்பா நான் ஒழிச்சே கட்டணும், உன்னை ஒழிச்சாதான் இந்த தங்கத்தை என்னால எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர் தனியா நின்று அந்த ஆரத்தி கேங்க போராடுகிறாரு. ஆங்கிலேயர்களும் இவருக்கு தங்கலானுக்கு ஆப்போசிட்டா இறங்குறாங்க. ஆனா தங்கலான் இதுக்கு முன்னாடியே அவர் முடிவு பண்ணிட்டாரு, இவங்க எல்லாரையும் ஒழிச்சு கட்டிட்டு தான் நம்ம இந்த தங்கத்தை எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் மாயாவி, ஆரத்தி என்கிற மாயாவி, ஆங்கிலேயர்கள், மன்னர்கள், தங்கலான் இவங்க எல்லாருக்குமே ஒரு யுத்தம் நடக்குது, அதாவது போர் நடக்குது. இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கே தங்கம் அப்படின்னு இந்த படம் கிளைமேக்ஸ் நிறுத்த வருது. இதுக்கப்புறமும் இந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சு இந்த சண்டை எல்லாமே முடிஞ்சு அந்த தங்கத்தை தங்கலான்னு ஜெயிச்சு கைப்பற்றுறாரு. கைப்பற்றினதுக்கு அப்புறம் இந்த தங்கம் எங்களுடையது, இந்த தங்கத்தை பாதுகாக்கிறது எங்களுடைய உரிமை, இது காலகாலமா எங்க பாட்டை முப்பாட்டை எங்களுக்கு கொடுத்தது, இதை நாங்க யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம், இந்த தங்கம் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி அவங்க இந்த படத்தை முடிக்கிறாங்க. அதாவது உழைக்கும் மக்களை நீங்க என்னதான் ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து அவங்களோட உரிமைகளோ இல்லை அவங்களுக்கு சொந்தமானதை நீங்க திருட நினைச்சீங்கன்னா அவங்க கண்டிப்பா உங்களை ஏமாத்தி அவங்க அந்த தங்கத்தை அவங்களுக்கு மீட்டு எடுத்துப்பாங்க. இதை தான் இந்த படம் சொல்ல வருது. இந்த படம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதாவது என்னுடைய கற்பனையில இந்த படத்தினோட கதையை நான் சொல்லியிருக்கேன். இதுல ஓரளவு உண்மை இருக்கும், ஓரளவு கற்பனையும் இருக்குது. ஆனா இந்த படம் எப்படிப்பட்ட கதையை வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய கற்பனையில இந்த படத்தினோட கதையை நான் சொல்லியிருக்கேன். இப்படிதான் இந்த படத்தினோட கரு இருக்குமோ அப்படின்னு என்னுடைய எண்ணம் சொல்லுது. கண்டிப்பா இந்த படத்தை யாருமே மிஸ் பண்ணாதீங்க, தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த படம் நிறைய அரசியலையும் சொல்ல வரும். கண்டிப்பா இந்த படத்துல பா ரஞ்சித்தை இந்த படம் மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். தமிழ் சினிமால இவர் அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன், இந்திய சினிமாலேயே பா ரஞ்சித்தை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவர் போவாரு. இந்த படம் மிகப்பெரிய அரசியலை பேசும் போது கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல போய் மிஸ் பண்ணாம பாருங்க.